நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் உள்ள வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அதன் பிறகு நித்திய காலமாக நாம் பரலோகத்திலே வாழப்போகிறோமா, நரகத்திலே வாழப்போகிறோமா என்பது நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே முதலாவது நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு பிரியமாய் நடக்கணும், அவருக்கு பிரியமானதை பேசணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமாய் கருத்தாய் உண்மையாய் செய்யணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் உண்மையாய் இருக்கணும். நம்முடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் தூய்மையாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே உண்மையாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. எனவே உலக காரியங்களை குறித்து, அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி நான் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறேனா, என்னுடைய செயல்கள் நடத்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா, அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா.